எங்கள கைது பண்ணாலும் பரவால்ல, ஜெயில்ல போட்டாலும் பரவால்ல. இந்த மக்களுக்காக நாங்க இறங்கி வர்றது உறுதி. போராட்டம், போராட்டம் தான். எங்கள எந்த இடத்துல வச்சு கைது பண்ணாலும் பரவாயில்லன்னு சொல்லி அபிஜித் அவர்கள் சொல்லியிருக்காரு. அபிஜித் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சும்மா கிடந்த ஊதி கெடுத்தா மாரி ஒரு ஜட்ஜ் சொன்ன வார்த்தை, இந்த கரப்பான்பூச்சி மாரி அங்கங்க முச்சு கிடக்குறாங்கப்பா. வேலை இல்லாம திரியிற பசங்க அப்படின்னு சொல்லி இளைஞர்கள் எல்லாரையும் கிளப்பி விட்டாரு. அதனுடைய விளைவா தான் நாளைக்கு போராட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. அந்த போராட்டம் என்ன போராட்டம்? சும்மா இன்டர்நெட்ல சுத்திட்டு இருந்த பசங்கள்லாம் புடிச்சு கிளறி விட்ட மாதிரி தான் இன்னைக்கு புது கட்சியா உருவாகி நிக்குது சிஜேபி. இந்த சிஜேபி என்னெல்லாம் பண்ண போகுது, எதிர்கால இளைஞர்களை எப்படிலாம் கொண்டு வர போறாங்க, அரசியல் மாற்றமா இவங்க நடப்பாங்களா, அரசியல் கட்சியா இவங்க வளருவாங்களா, 2029 தேர்தலில் இவங்க போட்டியிட வாய்ப்பு இருக்கா, என்ன ஏது அப்படின்றத இந்த வீடியோல முழுசா பார்க்க போறோம். வணக்கம் அன்பு தமிழ் சொந்தங்களே. அதாவது இந்த சிஜேபி அப்படின்னு ஒரு கட்சி உருவாச்சுல்ல, சும்மா இன்டர்நெட்ல ஏதோ அவங்க பாட்டுன்னு பேசி தெரிஞ்சிட்டு இருக்காங்க, ஏதோ போஸ்ட் போட்டுக்கிட்டு இருக்காங்க, இருக்கிற பிரச்சனையில் 4 பேர் பேசிட்டு இருக்காங்க. இவங்கெல்லாம் ஒரு 6 மாசம் கழிச்சு காணாம போயிடுவாங்கப்பா அப்படின்னு பல பேர் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கான காரணம் என்னன்னா, அந்த சிஜேபியோட வளர்ச்சி. வெறும் 4 நாள்ல பிஜேபி தான் வந்து இது வரைக்கும் அதிக அக்கௌண்ட்ல ரீச்சா ட்விட்டர்ல பார்த்தீங்கன்னா அதிகப்படியான ஃபாலோவர்ஸ் வச்சிருந்தது. ஆனா அதை மாத்தி அமைச்சு இப்ப இவங்க தான் வந்து சிஜேபி தான் மிகப்பெரிய 4 நாள்ல வளர்ந்து முடிச்சது இந்த சிஜேபி. அவங்கள விட கிட்டத்தட்ட அவங்க 8 மில்லியன், இங்க 9 மில்லியன், 14 மில்லியன் லெவலுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி போனதும் பயந்து போன பிஜேபி என்ன பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த கணக்கே முடக்கிறதுக்கான ஒரு வேலையை பார்த்தாங்க. அந்த கணக்கே முடக்கிட்டாங்கன்னு வச்சுங்களேன், இந்த கரப்பாம்பூச்சி ஜனதா கட்சி சிஜேபி அப்படின்னு வச்சிருந்த அந்த அக்கௌண்ட்டே வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா பிளாக் பண்ணி விட்டாங்க. அதுக்கப்புறம் புதுசா ஒன்று உருவாக்கி விட்டாங்க. பேக் டு கரப்பாம்பூச்சி அப்படின்னு சொல்லி போட்டு, பேக் டு காக்ரோச்னு போட்டு திரும்ப ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணாங்க ட்விட்டர்ல. அது ஓபன் ஆகி திரும்ப அதுவுமே வந்து பெரும் எழுச்சியா வெறும் 2 நாள்ல அடிக்கடின்னு கடகடன்னு வளர்ந்து வந்துருச்சு. இப்படி வளர்ந்து வந்த சூழல்ல இவங்களுக்கு பெரும் ஓகே, இவங்க ஒரு 6 மாசத்துல காணாம போயிடுவாங்க. 10ஓட 11 திடீர்னு ஏதாச்சும் ஒன்று முளைக்கும், அது காணாம போகும். அந்த மாதிரியான ஒரு எழுச்சி தான் இது. அந்த மாதிரியான ஒரு வளர்ச்சி தான். இவங்கெல்லாம் காணாம போயிடுவாங்க. வேலை இல்லாத பசங்க. வேலைன்னு வந்துட்டு அவங்க பார்த்து சரியா போடுவானுங்க. இல்ல வேலைக்கு எங்கன்னா போயிட்டாங்கன்னா வீட்டுல 4 பேர் சேர்ந்து உதச்சாங்கன்னா சரியா போடும். அப்படின்ற ஒரு நிலைமையில தான் அவங்க ஒரு பார்வையில அப்படிதான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க இந்த ஆதிக்க சக்தியா இருந்தவங்க. ஆனா அவங்க எல்லாருக்கும் அச்சுறுத்துற மாதிரி இப்போ ஒரு வேலையை பார்த்திருக்காங்க. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா செய்தி தொடர்பாளர்களை, ஒரு கட்சி அப்படின்னு இருந்தா அதுல செய்தி தொடர்பாளர்கள் இருப்பாங்க. அந்த கட்சி பத்தின செய்திகள் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா அவங்க தான் வெளியிடுவாங்க. அந்தந்த தொகுதிகளில் இருக்கக்கூடிய பிரச்சனை, அந்த பிரச்சனை குறித்து பேசுறது வேணா மற்ற கட்சி உறுப்பினர்கள், அந்த கட்சியில இருக்கக்கூடிய அந்த மாவட்ட செயலாளர்கள் அப்படின்னு பேசுவாங்க. ஆனா ஒட்டுமொத்தமா அந்த கட்சியை பத்தின கட்சி மூலமாவே வரக்கூடிய அறிவிப்புகள் இருக்குல்ல, இது எல்லாத்தையும் முதல்ல செய்தி தொடர்பாளர்கள் மட்டும்தான் வெளியிடுவாங்க. அங்கிருந்தா வரதான வழக்கம், இது ரெகுலரா இருக்கக்கூடிய வழக்கம். அந்த வழக்கத்துக்கு இவங்க நெருங்கி வந்துட்டாங்க. இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாத்தையும் மேலேயும் இவங்களுக்கு நம்பிக்கை இல்லை. இவங்களுடைய முதல்ல இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எங்களுக்கு எதிர்கட்சி மேலேயும் நம்பிக்கை இல்லை, இப்ப ஆள்ற கட்சி மேல சுத்தமா நம்பிக்கையே இல்லை. எங்களை இந்த நிலைமையில வச்சது காரணமே இப்ப இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி தான். எதிர்கட்சி இதுக்கு மாற்றா வரும், ஏதாச்சும் செய்யும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். ஆனா எதிர்பார்க்கிற லெவல்ல அவங்களுடைய செயல்களோ நடவடிக்கைகளோ எதுவுமே இல்லை. ரொம்ப மந்தமா தான் இருந்துகிட்டு இருக்கு. இது இங்க போதவே போதாது. திரும்பவும் அவங்கள வரத அந்த ஏத்துக்கிறதுக்கு நாங்க திரும்பவும் தயாராகவே இல்லை. அதனுடைய ஒரு வளர்ச்சியா தான் இது. வெறும் கரப்பாம்பூச்சி கட்சின்னு சும்மா பேருக்கு ஆரம்பிச்சதா இருக்கக்கூடாது, அடுத்த கட்டத்துக்கு நகரணும் அப்படின்ற ஒரு முடிவோட இவங்க செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா எதிர்கட்சி மேலே ஆளுங்கட்சி மேலே நம்பிக்கை இல்லைன்றது அவங்க வாயிலிருந்து அறிக்கையாவே விட்டாச்சு. இப்படியான ஒரு செயல்முறையில தான் இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் இருந்துகிட்டு இருக்கு. பிஜேபியும் இருந்தாலும் சரி, காங்கிரஸ் இருந்தாலும் சரி, இந்தியா கூட்டணியா இருந்தாலும் சரி, இல்ல நேஷனல் அந்த என்டிஏ கூட்டணியா இருந்தாலும் சரி, இது ரெண்டுமே இப்படியான செயல்பாடுகள்ல தான் இருக்கு. இந்த ரெண்டுத்து மேலேயும், இந்த 2 கூட்டணி மேலேயும் எங்களுக்கு நம்பிக்கையே இல்லைன்ற ஒரு நிலைப்பாடு தான் இந்த கரப்பாம்பூச்சி கட்சியினர் சேர்ந்து எடுத்திருக்காங்க. அபிஜித் அவர்கள் வெளிப்படையாவே சொல்லியிருக்காரு. இந்த சமயத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கல்வி சம்பந்தமா இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கணும், கண்டிப்பா எல்லாருக்கும் போய் கல்வி சேரணும் அப்படின்ற ஒரு முடிவோட நாளைக்கு டெல்லியில வந்து பாத்தீங்கன்னா போராட்டம் அறிவிச்சிருக்காங்க. இந்த போராட்டம் மக்கள் மத்தியில எல்லார் மத்தியிலும் பெரும் வரவேற்பு பெற்றிருக்கு. பொண்ணும் போராட்டம் போய் சேரல. இப்படி போராட்டம் அனௌன்ஸ் பண்ணதே வந்து பாத்தீங்கன்னா பெரிய வரவேற்பு இருக்கு. நிறைய பேர் வந்து கூட போறாங்க. யார் வருவா யார் போவான்னு யாருக்குமே தெரியாது. ஏன்னா ஒரு ஆர்கனைஸ்டான ஒரு விஷயம் அப்படின்னா இத்தனை பேர் வருவாங்க, இத்தனை பேர் சேர்ந்து போராட்டம் பண்ணுவாங்கன்னு சொல்லலாம். ஆனா இவங்க ஆர்கனைஸ்டாவே இல்ல. இன்னும் அந்த ஒரு அமைப்புக்குள்ள வரல. அப்படி அமைப்புக்குள்ள வந்தா மட்டும்தான் இவங்களை வந்து இத்தனை பேர் வருவாங்க, இப்படியான போராட்டங்கள் நடக்கும் அப்படின்றது வரும்.
ஆனா இது ஒரு எழுச்சியின் பாதையா தான் நம்ம பார்க்கணும். அதனுடைய வடிவம் தான் இவங்க போராட்டம் அறிவிச்சிருக்கிறது அப்படின்றது. அதுக்கு அனுமதி கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னு சொல்லியும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த எதிர்பார்ப்புக்கு மத்தியில இன்னொரு பயமும் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அப்ஜித் இருக்கார் இல்லையா? கர்பாம்பூச்சி ஜனதா கட்சி அப்படின்னு ஆரம்பிச்சார்ல, அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அறிக்கையை விட்டிருக்காரு. அந்த அறிக்கையில என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் வீட்லயும் என் ஃப்ரெண்ட்ஸும் எல்லாரும் சேர்ந்து பயப்படுறாங்க. இந்த போராட்டம் அறிவிச்சதுலேருந்து பெரும் வரவேற்பு எல்லார் மத்தியிலும் இருக்கு. இப்படி இருக்கக்கூடிய இந்த வரவேற்பு பெரும் அச்சத்தை கொடுக்குது. நான் போய் டெல்லி ஏர்போர்ட்ல இறங்குனதுமே என்னை அரெஸ்ட் பண்ணிருவாங்களோன்ற பெரும் அச்சம் இருக்கு. அதுவும் இந்த பிஜேபி கண்டிப்பா அதை செய்யக்கூடிய ஒண்ணு தான். இதுக்கு முன்னாடி பல பேர் அப்படி செஞ்சிருக்கு. அதனுடைய வெளிப்பாடுகளா இது இருக்குமோ அப்படின்னு சொல்லி என் பேரண்ட்ஸும் என் ஃப்ரெண்ட்ஸும் பயப்படுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை கேட்டு பல பேருக்கும் அது எப்படி ஒரு பயம் உண்டாகும். கண்டிப்பா ஒரு சாதாரண மனுஷனா இருக்கக்கூடிய, ஒரு சாதாரண வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய அந்த மிடில் கிளாஸ் ஃபேமிலியா இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் அந்த பயம் இருக்கும். அதிகாரத்தை நோக்கி நம்ம குரல் எழுப்புறோம் அப்படின்னா கண்டிப்பா அது பயம் வரதான் செய்யும். ஏன்னா இவங்க அதிகாரத்தை நிலைநாட்டி தான் வச்சிருக்காங்க. அதிகாரத்தை அதிகாரம் மூலமா மக்களுக்கு நல்லது செய்வாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அதிகாரம் மூலமா தன்னை எதிர்க்காம எவனாச்சும் இருக்கானா அவனை பார்த்து பாத்திரமா வச்சுக்கிறது. அவனை அப்படியே நார்மலா விட்டுறது. தன்னை எவனாச்சும் எதிர்க்கிறானா அவனை போட்டு போல அவனை வளரவே விடாத அப்படின்ற ஒரு லெவல்ல தான் அவங்க இதுவரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா அதிகார கட்சிகளும் இருந்துகிட்டு இருக்கு. ஏன் இங்க தமிழ்நாட்டில் உருவான புதிய கட்சி ஒன்று இருக்குது இல்ல, இப்ப அவங்க தானே ஆட்சி அமைச்சிருக்காங்க. அவங்களுமே அதே வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. யாராச்சும் அவங்களுக்கு எதிரான கருத்துக்களை போட ஆரம்பிச்சாங்கன்னா ஒரு பக்கம் ரூட் மாஃபியான்னு ஒன்று வச்சு அதை வச்சு இணையத்தில் எல்லாரையும் தாக்குறது, அசிங்கமா கமாண்ட் போடுறது, இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா, இப்போ ப்ரொஃபஷனலா ஹேண்டில் பண்றாங்க அப்படின்னா அவங்கள இருட்டடிப்பு செய்தல், அதாவது அந்த சேனலே வரவிடாம பண்றது. சமீபத்தில் ஒரு நியூ ஜென்ரேஷன் சேனலுக்கு இப்படிதான் நடந்துச்சு. இப்படியான ஒரு சூழல்ல தான் இந்த அதிகார வர்க்கம் எல்லாமே இருந்துகிட்டு இருக்கு. இந்த அதிகார வர்க்கத்திலிருந்து உழைக்கும் வர்க்கம் கேள்வி எழுப்பக்கூடிய சூழலுக்கு இன்னைக்கு மாறப்பட்டிருக்கு. அதுவும் இளைஞர்கள் மத்தியில் எழுச்சின்றது ஏற்பட்டிருக்கு. இந்த எழுச்சி கண்டிப்பா எல்லார்கிட்டையும் போய் சேரும். எல்லாரும் ஒன்று சேர்ந்து இந்த 2029 தேர்தலில் போட்டியிடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அப்படின்றதான் இங்கே பெரிய எதிர்பார்ப்பாக இருக்குது. முதல் போராட்டமே பெரும் வரவேற்பை இளைஞர்கள் மத்தியிலையும் பெரும் தாக்கத்தையும் பெரும் பயத்தையும் அச்சத்தையும் கொடுத்துருக்கு ஆளும் வர்க்கத்துக்கிட்ட. இப்போ இருக்கக்கூடிய பிஜேபி அரசாங்கத்துக்கு ஒரு பெரிய அச்சத்தை கொடுத்துருக்கு. இந்த அச்சம் தான் நாளைய தலைமுறையின் பெரிய உருவாக்கம், பெரிய எழுச்சி அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஜென்சி வந்துட்டாங்க, ஜென்சி புரட்சி நடக்க போகுது அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் எப்பா அதெல்லாம் கிடையாது, இவங்கெல்லாம் ஈஸியாக முடிச்சிடலாம், இவிஎம் மிஷின் ஒன்று இருக்கு, அது மூலயமா நம்ம ஈஸியாக செயல்பட்டுடலாம் அப்படின்ற ஒரு மெதப்போடவே இப்போ இருக்கக்கூடிய அந்த ஆளும் வர்க்கம் இருந்துகிட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் நடந்த எலெக்ஷனில் டிவிக்கு ஜெயிக்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணியாகவும் அது இருக்கு அப்படின்னு பலரால் விமர்சிக்கப்பட்டு தான் இருக்கு. ஏன்னா யார் வேணாலும் தோக்கலாம். முன்னாள் முதலமைச்சராக இருந்த தொகுதி அப்படி பார்த்துக்கிட்டு இருந்த அவரே தோக்கிறதுக்கான ஒரு காரணமா என்ன இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இவிஎம் மிஷினில் ஏதோ ஒரு குளறுபடிகள் இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி ராகுல் காந்தி அவர்கள் இந்த தேர்தலில் நடந்த இந்த ஓட் லிஸ்ட் எல்லாம் எடுத்து வெளியிட்டார். அப்படி வெளியிட்டதில் பார்த்தீங்கன்னா நம்ம தானோஸ் எல்லாம் பார்த்துருப்போம். தானோஸ் ஒரே நடிகை பார்த்தீங்கன்னா 8 குடும்பத்திலிருந்து ஓட்டு போட்ட மாதிரி. இப்படியான சூழல்களில் இந்த மாதிரியான ஒரு செயல்பாடுகள் இங்கே நடந்து அரங்கேறத பார்த்தோம். அதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்தாங்க, தேர்தல் கமிஷன் என்ன செஞ்சது, இது எல்லாத்தையுமே நம்ம பார்த்தோம். இப்படியான எதிர்ப்புகளுக்கும் இப்படியான ஆளும் வர்க்கத்தோடைய அடிமைத்தனத்துக்கும் நம்ம எல்லாருமே ஆட்பட்டு இருக்கோம். அவங்க என்ன பண்ணாலும் கேள்வி கேட்க முடியாத இடத்துல தான் நம்ம எல்லாரையும் வச்சிருக்காங்க. கேள்வி கேட்டாலும் இந்த இணையத்தின் மூலமா கேள்வி கேட்கிற பல பேரையும் கொண்டு போய் சேர்க்காது. இந்த அல்காரிதம்ன்ற செட் பண்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அந்த அல்காரிதம் என்ன செட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு ஸ்போர்ட்ஸ் பத்தியோ இல்லை ஒரு என்டர்டைன்மெண்ட் பத்தியோ நீங்க பேசுறீங்க அப்படின்னா அது இந்த உலகம் முழுக்க பரவும், எங்க வேணாலும் போய் சேர்ந்துரும். ஆனா அரசியல் சார்ந்தோ மக்களை தெளிவுபடுத்தக்கூடிய ஒரு விஷயத்தை இங்க எடுத்து நடத்துறாங்க அப்படின்னா இங்க அதை பரவறதுக்கு அது கொண்டு போய் சேர்க்கறதுக்கு இந்த அல்காரிதம் ரெடியா கிடையாது. அந்த அல்காரிதம் செய்யக்கூடிய வேலை இதுதான். அதுக்குள்ள மாட்டிக்கிட்டு தான் நம்ம எல்லாரும் இருந்துகிட்டு இருக்கோம். ஆனா இந்த அல்காரிதத்தையும் மீறி ஒரு வளர்ச்சி அப்படின்னா அது இந்த சிஜேபிக்கு நடந்திருக்கு. இந்த சிஜேபி எப்படி முன்னேற போகுது, எப்படி இந்த போராட்டத்தை நடத்த போறாங்க, அவங்களுடைய பெரும் வளர்ச்சி இருக்குமா இல்லை திரும்பவும் தோண்டு தான் போகுமா, மற்ற மாதிரி காணாம போகுமா அப்படின்ற பெரும் எதிர்பார்ப்புகளோடும் பெரும் கவலைகளோடும் பெரிய ஆச்சரியங்களோடும் நம்ம எல்லாரையும் வெயிட் பண்ண காத்துக்கிட்டு இருக்கோம். என்ன நடக்க போகுது அப்படின்றத முழுசா நம்ம பார்க்க தான் போறோம். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போயிடுங்க. இந்த லைக் சப்ஸ்கிரைப்லாம் போட்டீங்கன்னா தொடர்ந்து நம்ம வீடியோஸ் வரும், பார்த்துக்கிட்டே இருக்கலாம். நன்றி, வணக்கம்.